ஸோ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பேக்கு ஃப்ரண்ட்டு. இது தனி வீடியோ போட்டிருக்கேன், இது தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது எப்போவுமே வந்து கிளாத் கட் பண்ணுற சிசர் யூஸ் பண்ணாதீங்க. பட் நான் இப்போ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன், வேறு சிசர் இல்லை. ஸோ அதனால் வந்து கிளாத் கட் பண்ணுற சிசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது கிளாத் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பேப்பர்னால் கூட ஓகே, பட் சார்ட்டுன்னும் போது கொஞ்சம் ரஃப்பான மெட்டீரியலில். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ கட் பண்ணும்போது இந்த லைன் வரைக்கும் வச்சுருக்கோம்ல, அந்த லைன் வரைக்கும் கட் பண்ணணும். ஃபஸ்ட் லைனில் கட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கட் பண்ணும்போது இப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லை உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஷேப் எடுத்துகிட்டு போங்க. இது பிகினர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதால நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நெக் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் கட் பண்ணும்போது பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நான் கட் பண்ணுறதை பாருங்கள், கையை எடுத்து பண்ணக்கூடாது. ஸோ சிசரை வந்து ரொம்ப கார்னரில் வச்சு கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் உள்ளே விட்டுருங்க. ரொம்ப உள்ளே விடாதீங்க, ஒரு ஹாஃபில் இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சு நம்ம அந்த ரவுண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு திரும்பி சிசரை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி கட் பண்ணி கொஞ்சமாக கட் பண்ணும் போதே சிசரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருங்கள் இவ்வளோ தூரம். அதுக்கப்புறம் திரும்பவும் சிசரை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஸோ புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொறுமையாக கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு அழகாக கட் ஆகிடும். ஸோ இப்போ திரும்பி இப்படி நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் சிசரை எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் திரும்பி போடும்போது கரெக்டாக அந்த டிப்பில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பிசுறு இல்லாத மாதிரி நீட்டாக வரும். ஸோ இப்போ நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து ஆம்போல், அதுவும் என் பக்கமாக நான் டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆமோலுமே அதே மாதிரி தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக் நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மிடில் இருக்குல்ல, இந்த லைனையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக சார்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதால இப்படி இருக்குது. இதை நீங்கள் எடுக்கணுன்னா எடுத்துடலாம். உங்களுக்கு பியாமல் வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கிறதுனா எடுத்துடுங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவோட கட்டிங் இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த நம்ம பேக் பார்ட் பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இந்த ஆமோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ஜாயிண்ட்கான ஒரு 1/2 இன்ச்சை விட்டுடலாம். விட்டுட்டு இங்கே சுற்றி எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுங்கள். கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே வரைக்கும் தான் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இப்படி லைட்டாக டர்ன் பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளை கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா 9.25 அளவுக்கு வருது. இந்த மெஷர் எதுக்கு, இது வந்து 9.25 அளவுக்கு வந்திருக்கு. ஆமோல் சுற்று வந்து 9.25 அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இது நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாத்தில் ஃபோல்ட் பண்ணும்போது டபுளாக ஃபோல்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு சார்ட்டில் தான் காட்டுறேன். நம்ம இன்னொரு பக்கம் இருக்குல்ல வேஸ்டான சார்ட்டு, அந்த பக்கமாக ஒரு சார்ட்டை நான் எடுத்திருக்கேன். ஸோ இது இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் வந்து என்னோட சைடில் இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டட் மெஷர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 9.25 அதில் மெஷர் பண்ணி பார்த்தோம்ல, அதை விட ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கலாம். ஸோ 9.25 அப்படின்னா 8.25 வர அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மெஷர் பண்ணிட்டு தேவை அப்படின்னா நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டிங் வந்து
கீழேயும் நமக்கு ஒயிட் ஷார்ட் இருக்குன்றதால அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்கான்னு தெரியல. கீழே ஒரு பிளாக் கலர் கிளாத் போட்டுட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்றதால. இப்போ வந்து இது நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 9.25 அளவுக்கு இருக்குது. ஸோ இருக்கட்டும், பட் நமக்கு தேவை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8.25 சொன்னேன். 9.25 இருந்தது, அதில் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 8.25 அளவுக்கு லைன் போட்டுக்கலாம். ஃபோல்டிங் இந்த பக்கம் இருக்கணும், கண்டிப்பாக நம்ம சைடில் ஃபோல்டிங் இருக்கணும். ஸோ 8.25 அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம லைன் போட்டுக்கலாம். இதான் வந்து நமக்கு தேவையான மெஷர். ஓகேவா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1 இன்ச் வர அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதான் மெஷர்மெண்ட் ப்ளவுஸு, நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இதுதான் வந்து கையோட ஜாயின் வருது பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல இப்படி அந்த தையல் இருக்குல்ல, அந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த லைன் மேலே கரெக்டாக லைன் மேலே வைங்க. ஃபோல்டிங் வந்து இந்த பக்கம் தான் இருக்கணும். ஃபோல்டு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் ஃபோல்டிங் இருக்கணும். வச்சு இங்கே லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே பிடிச்சி நான் ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணும்போது சொன்னாங்க அதே தான். இதை அப்படியே டைட்டாக பிடிச்சி எந்த அளவுக்கு லென்த் இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளவுஸோட லென்த்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சு காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து இந்த அளவுக்கு ப்ளவுஸோட லென்த்து முடியுது. ஸோ இங்கே ஒரு மார்க், இது வந்து ஒரிஜினல், நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஒரிஜினல். இதுக்கு மேலே கட்டிங்காக ஒரு 1/2 இன்ச்சு மேலே வைக்கிறேன். அதை வந்து எஸ் அப்படின்னு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மார்க் பண்ண அப்புறம் இங்கே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக இந்த கார்னரில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த லென்த்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கரெக்டாக வச்சு பாருங்கள். இப்படி வச்சுட்டு நம்ம கரெக்டாக இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கோ அதுதான் வந்து நமக்கு ஒரிஜினல். அதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக அந்த 1/2 இன்ச்சு மேலே லைன் போட்டுக்கலாம். ஸோ ஓகேவா? நமக்கு வந்து இந்த இடத்துல முடியுது, கை வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான், அந்த 2 மார்க்கிங் தான். இப்போ இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம இங்கேருந்து எஸ் போட்டுக்கலாம், அங்கே ஒரு லைன். இங்கேருந்து இந்த எஸ் போட்டுக்கிற இடத்துல ஒரு லைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நான் வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இதை வந்து ஆல்ட்ரு பண்ணணும். இப்படியெல்லாம் போட்டால் வந்து நமக்கு வந்து ஆர்மோல் வந்து கரெக்டாக ஷேப்பில் வந்து நிற்காது. இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இதுக்கான ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது முடிஞ்சால் யூடியூப்பில் வந்து நார்மல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். டிசைனர் ப்ளவுஸ் ஏதாவது பண்ணுவேன். ஸோ அப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். இது மெஷர்மெண்ட்டுக்காக ஒருத்தவங்க கொடுத்த ப்ளவுஸ் தான். பட் இதை வந்து நான் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ண மாட்டேன். இதில் நிறைய ஆல்ட்ரு ஒர்க் இருக்குது. ஏன்னா பாடி ஷேப்பாக இருக்கட்டும் எதுவுமே வந்து பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ அது எல்லாமே நம்ம ஆல்ட்ரு பண்ணி போடணும். ஸோ அது பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் நீங்கள் பிகினர்ஸ் வந்து அந்த பக்கம் போகாதீங்க. ஏன் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, என்ன சொல்கிறாங்கன்னு புரியாது. ஓரளவுக்கு நல்லா லேர்ன் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இப்போ வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் வச்சு இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஷேப் போட்டுக்கலாம். ஸோ ஷேப் போடுறதுக்கு இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான். அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஷேப் போடுறதுக்கு வராது. ஸோ இதை வந்து ஷேப் போடணும் அப்படின்னா நம்ம இப்போ இது ஷேப் போடலாம். ஷேப் போடுறதுக்கு நான் பென்சில் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்போ தான் புரியும். இது ஷேப் போடுறது வந்து எல்லாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. இதோட ஷேப் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி நான் கொடுக்குறேன். ஆக்சுவலி இதோட ஷேப் எப்படி இருக்குன்னா ஒரு தாமரையோட இதழ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தாமரையோட இதழ் வந்து நம்ம இப்படி போட்டு இப்படி எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா? ஸோ இந்த ஷேப் தான் வரணும். பட் இங்கே வந்து மேலே தூக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரணும். இறங்கி வந்து இப்படி போடணும். இதுதான் வந்து நமக்கு வந்து ஸ்லீவோட ஷேப் இப்படி தான் வரணும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஓரளவுக்கு புரிகிற மாதிரி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இவ்வளோ தூரம் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ குறைச்சி எடுத்துகிட்டு வரது இப்படியே எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. இங்கே தான் வந்து ஃபுல்லாக குறையணும். இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வரும்போது கரெக்டாக இங்கே ஜாயின் ஆகிடணும். ஸோ ஓகேவா? இப்படி வந்து
இந்த இடத்துல வரும்போது இப்படியே ஜாயின் ஆயிடணும். இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸோ இதுதான் வந்து நம்ம போடுற ஷேப், ஸ்லீவோட ஷேப்பு. ஸோ இப்போ நான் ஸ்கெட்சில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அடுத்த ஷேப்புக்கு இவ்வளோ தான். இந்த அளவுக்கு மேலே அதிகமாக வரக்கூடாது. 1/4 இன்ச்சு தான் வரணும். 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக வராது. ஸோ இந்த அளவுக்கு தான். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்குக்கு வர வேண்டியது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கேருந்து இதுதான் வந்து ஃபினிஷிங் பாயிண்ட். இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம லைட்டாக ஒரு கிராஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஒரு 1.5 இன்ச்சு தேவைப்படும். அதுதான் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரு கிராஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவோட மார்க்கிங். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், பட் வந்து ஃபஸ்ட்டு டைமில் யாருக்குமே வந்து ஸ்லீவ் கரெக்டாக வராது. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரே ட்ராயிங்கில் நீங்கள் போட்டுடலாம். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிளியராக வந்துடும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கோம்ல, இதுக்கு வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணிடணும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கட் எடுத்துக்கலாம். இது எடுக்கும்போது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே டெப்த்தாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி மிடில் வரும்போது கொஞ்சம் அதிகமாக எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு நம்ம கட் பண்ண பிசுறு தெரியவே கூடாது. ஸோ இந்த மாதிரி அந்த கார்னர் வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து கம்ப்ளீட் ஆகணும். சார் இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக் ஷேப் நம்ம எடுத்துட்டோம். இந்த இடத்துல நீங்கள் நாச் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஃப்ரண்ட்டு அப்படின்னு அட்டாச் பண்ணும்போது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல நாச் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தைக்கும் போது இது நம்ம கரெக்டான இடத்துல வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது மிடில்னு தெரியறதுக்காக நீங்கள் ஒரு நாச்சுன்னு போடுறது ரொம்ப குட்டியாக கட் பண்ணோம். அதிகமாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது இந்த ஹோல் தெரியும். ஸோ இப்போ வந்து ஸ்லீவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டி எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பட்டி மார்க் பண்ணுறதுக்கு நான் ஒரு பீஸ் மட்டும் தான் எடுத்துருக்கேன். நம்ம கிளாத்தில் எடுக்கும்போது 2 பீஸ் எடுப்போம். நான் கிளாத்தில் பண்ணும்போது இது எல்லாமே திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ இது நம்ம எடுத்துகிட்டு ஒரு சார்ட், அதே சார்ட்டில் பேலன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக இல்லை, நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படிங்கிறதால இதில் நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு 1 இன்ச்சு இல்லைனா 3/4 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் இங்கே விட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ தைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விட்டால் போதும். ஸோ இதில் வந்து நான் 3/4 இன்ச்சு அளவுக்கு விடுறேன். அதாவது கீழே தைக்கிறதுக்கும் மேலே ஜாயின், கீழே ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து 3/4 இன்ச்சு விட்டுருக்கேன். 3/4 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியே வச்சு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கிளாத்தில் பண்ணும்போது நம்ம எப்படி பட்டி ஆல்ட்ரு பண்ணோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், ப்ளவுஸோட பட்டி வந்து ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக பட்டி இருக்கக்கூடாது. நான் ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸ் காட்டுறேன் பாருங்கள். பட்டி வந்து அந்த மாதிரி தான் வரணும். இங்கே பாருங்கள், இந்த பட்டிக்கும் இந்த பட்டிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வந்ததுனா தான் நம்மளோட கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளே வந்து அதுக்கப்புறம் எப்படி போய் ஜாயின் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம கப் ஷேப் வந்து கரெக்டாக நிற்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க. பட் நான் இதை வச்சு உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கிளாத்தில் மார்க் பண்ணும்போது நான் எப்படி அந்த பட்டியை நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிற பட்டியை வந்து நம்ம எப்படி ஆல்ட்ரு பண்ணி போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதையே நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு 3/4 இன்ச்சில் லைன் போட்டுட்டோம். போட்டுட்டு இந்த பட்டி இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சு கரெக்டாக இந்த லைன் மேலே வச்சுக்கோங்க. லைன் மேலே வச்சுட்டு நம்ம தையலுக்கு எல்லாம் கீழே விட்டுட்டோம். ஸோ இங்கே நம்ம எதுவுமே அடிஷ்னலாக விட தேவையில்லை. இங்கே எங்கே ஜாயின் ஆகிருக்கோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் டாட் இருக்குல்ல, இந்த இடத்துல
இப்படி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி டர்ன் பண்ணி அந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக லைன் மேலே வச்சுட்டு இங்கே எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பட்டி கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தேவைப்படும். இந்த 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் அளவுக்கு நம்ம தேவைப்படும். ஸோ அந்த 2 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷேப் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ரொம்ப ஷேப்பெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி தான் சின்ன ஒரு வளைவு தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பட்டி வந்து நம்ம ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இருக்கிற அதே அளவில் பட்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நெக் சைடு, இது ஆர்ம் சைடு, இது மிடில் சைடு. ஸோ ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்லீவு பட்டி ரெண்டுமே மார்க்கிங் பார்த்துட்டோம். ஸோ இந்த பட்டியையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்போ ப்ளவுஸ் டியூட்டோரியலோட ஃபஸ்ட்டு சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் சிலபஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் மார்க்கிங் தான். ஸோ அதை வந்து சார்ட் மார்க்கிங். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பேக், ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ், பட்டி 4மே நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஊக் பட்டி, ஐ பட்டி, அதுக்கப்புறம் நெக்கு கொடுக்குற கிராஸ் பீஸ், அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும்.